உபகாரினே என்று நான் சொன்னேன். நீ எப்படி உச்சரித்தாய்? அடியேன் தீயத்தே அனூபகாரினே என்று உச்சரித்தேன் சுவாமி. இல்லை, உபகாரினே என்று தான் உச்சரிக்க வேண்டும். அதுதான் சரி. உபகாரினே என்றால் தவறாகிவிடுமே சுவாமி. அனூபகாரினே என்பதுதான் சரியான பிரயோகம். உபகாரினே என்று நான் உச்சரித்ததுதான் சரி. ஏற்க மறுத்தால் இங்கிருந்து உடனே சென்று விடு. என்ன ராமானுஜா, என்ன சிந்தனை? மனம் என்று ஒன்று இருந்தால் அது ஏதாவது சிந்தித்துக் கொண்டேதான் இருக்கும். அதற்கு ஓய்வு கிடையாது. நாம் உறங்கும் பொழுது நமது மனமும் ஓய்வெடுக்கின்றதல்லவா? அது எப்படியப்பா சொல்ல முடியும்? நாம் உறங்கும் போது நம் வெளிப்புற புலன்கள் உறங்குகிறதே தவிர உட்புற புலன்கள் உறங்குவதே கிடையாது. முக்கியமாக மனம் உறங்குவதே இல்லை. நாம் உறங்கச் செல்லும் போது நாம் எந்த மனோநிலையில் இருந்தோமோ அதை வெளிப்படுத்தும் வகையில்தானே சொப்பனங்கள் தோன்றுகிறது. எனவே உறங்கும் போது நம் மனம் எனும் புலன் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. வேதாந்தத்தை கற்கும் முயற்சி உன்னிடம் நன்றாகவே தெரிகிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது எதை பற்றிய சிந்தனை? அதை சொல். ஒன்றுமில்லை. தவறை சுட்டிக்காட்டுவது கூட தவறோ என்று சில சமயம் தோன்றுகிறது. மடத்தில் உபாத்தியாயர் சம்பூர்ணம் என்பவர் தவறாக கூறியதை அடியேன் திருத்திக் கூறினேன். அதை அவர் ரசிக்கவில்லை. ஆனால் யாதவ பிரகாச சுவாமிகளோ என்னை ஆதரித்து பாராட்டினார். தவறு என்று தெரிந்தும் அதை சுட்டிக்காட்டாவிட்டால் அது அதைவிட பெரிய தவறு. இதையேதான் திருக்கச்சி நம்பி சுவாமிகளும் கூறினார். இருந்தாலும் மனம் சமாதானமடைய மறுக்கிறது. ராமானுஜா, நீயோ வேதாந்த படிப்பிற்காக அங்கு சென்றிருக்கிறாய். சிந்தனையை சிதற விடாமல் வித்தையில் கவனமாக இரு. மேலும் யாதவ பிரகாச சுவாமிகளே உன்னை ஆதரிக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களை பற்றி கவலை கொள்ள வேண்டும்? ஏனென்றால் அனுதினமும் அவர்களுடன் அடியேன் பேசி பழக வேண்டி இருக்கிறதே. கவலைப்படாதே. உபாத்தியாயர் சம்பூரணத்திற்கு உன் மீதிருக்கும் கோபம் படிப்படியாக குறைந்துவிடும். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். என்ன ராமானுஜா, நீ திருப்புட்குழியில் இருப்பதாக அல்லவா கேள்விப்பட்டோம்? ஆம், இன்றுதான் இங்கு வந்துள்ளேன். வாரத்தில் ஒரு முறை இங்கு வந்து சென்று கொண்டிருக்கிறேன். உன்னை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் எங்கள் குற்ற உணர்வுதான் எங்களுக்கு அதிகரிக்கிறது. ஒரு காலத்தில் உங்கள் குடும்பத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்தோம். அதையெல்லாம் மனதில் கொள்ளாமல் எங்களிடம் அன்புடனும் மரியாதையுடனும் பேசுகிறாய். உன் தந்தையை போன்றே. இன்னும் சொல்ல போனால் உங்கள் முன் நிற்பதற்கே எங்களுக்கு அருகதை இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். தவறு செய்தவன் தன் தவறை உணர்ந்து விட்டாலே அவன் உன்னதமானவனாகி விடுகிறான். இப்பொழுது அங்கு பாடசாலையில் கூட சம்பூர்ணம் என்ற உபாத்தியாயர் ராமானுஜன் மீது சற்று கோபமாக இருக்கிறார். விரைவில் அந்த கோபம் தணிந்துவிடும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். எல்லோருக்கும் ராமானுஜனின் மகத்துவம் புரிவதில்லை. பல பேருக்கு போக போகத்தான் புரிகிறது, எங்களைப் போலவே. அப்பா, அடியேன் சற்று குளத்தங்கரை வரை சென்றுவிட்டு வருகிறேன். நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். வருகிறேன். சுவாமி, ராமானுஜன் வேத அபியாசத்தை முடித்த பின் என்ன செய்வதாக உத்தேசம்? வேறென்ன, யாகங்கள் நடத்த வேண்டும். இல்லை, எனக்கு ஒரு சிறு எண்ணம் தோன்றுகிறது. அதை சொல்லலாமா சோமயாஜி? தாராளமாக சொல்லுங்கள். நம் பக்கத்து ஊரான வடமங்கலத்தில் ஒரு பாடசாலை துவங்க வேண்டும். அங்கு மிகவும் விசாலமான ஒரு கல்மண்டபம் உள்ளது. வேதாந்தம் பயில்வதற்காக பல மாணவர்கள் காத்திருக்கிறார்கள். அங்கு தற்சமயம் இருக்கும் உபாத்தியாயர் பாடசாலையையும் நடத்தி கொண்டு கோவில் பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் ராமானுஜன் அங்கு செல்வது மிகவும் உச்சிதமாக இருக்கும். தங்களின் உயர்ந்த எண்ணத்தை அடியேன் பாராட்டுகிறேன். ஆனால் ராமானுஜனின் எதிர்காலத்தில் அடியேன் தலையிட விரும்பவில்லை. குருவிற்கு மிஞ்சிய சிஷ்யன் என்பது போல் அவன் நம்மையெல்லாம் கடந்து வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறான். அதனால்தான் கல்யாணத்தில் கூட பெரிதும் நாட்டம் காண்பிக்கவில்லை. ஒரு புதிய சமுதாயத்தையே ஏற்படுத்தக்கூடிய அறிவும் திறனும் அவனிடம் இருக்கிறது. ஒரு குறுகிய வட்டத்தில் உழன்று கொண்டிருக்க
அவன் விருப்பப்படவில்லை என்று புரிகிறது. ஆதலால் அவனை அவன் போக்கிற்கே விட்டுவிடுவது என்று தீர்மானித்திருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் ராமானுஜனுக்கு எங்களால் ஆன உதவியை செய்ய என்றென்றும் காத்திருக்கிறோம். பாத்தீர்களா, மணி அடிக்கிறது. சரி, வாருங்களேன், பெருமாளை சேவித்து விட்டு செல்லலாம். நீங்கள் செல்லுங்கள், அடியேன் ராமானுஜனோடு வருகிறேன். நல்லது. சுவாமி, அடியேன் தங்களை ஸ்ரீபெரும்புதூரில் இதுவரை பார்த்ததில்லையே. அடியேன் ஒரு நாடோடி, தேசாந்திரி. கோசகன் என்பது அடியேன் திருநாமம். ஓ, அப்படியா? தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பொதுவாக எல்லோருமே சுத்தமான உணவைதான் புசிக்க வேண்டும். அசுத்தமான ஆகாரம் நம் உடல் நலத்தை பாதிக்கும், நம் மனதையும் பாதிக்கும் என்று சாஸ்திரமே சொல்கிறது. சுத்தம் அசுத்தம் பற்றி சாஸ்திரம் சொல்லலாம், அது அடியேனுக்கும் தெரியும். ஆனால் வாடி வதங்கி இருக்கும் வயிற்றுக்கு தெரியாது. 2 நாட்களாக அடியேன் எதுவும் உட்கொள்ளவில்லை. வயிறு வாடினால் அது என் உயிரை பறிக்கும். பிறகு அடியேனே அசுத்தமாகி விடுவேன். யாரும் என்னை அண்டமாட்டார்கள். உங்கள் விளக்கம் விசித்திரமாக இருந்தாலும் வாஸ்தவமாக இருக்கிறது. பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்பது உண்மைதான். இருந்தாலும் இருக்க முடியாது. பசி எடுக்கும் போது புசிக்காமல் இருக்க முடியாது. அச்சமயம் ருசியை பற்றியோ உட்கொள்ளும் உணவின் தன்மையை பற்றியோ சிந்திக்க இயலாது. அதேபோல் மீண்டும் பசி எடுக்கும் போதுதான் உணவை பற்றிய சிந்தனையே அடியேனுக்கு வரும். அப்போது எங்கு எது கிடைக்கிறதோ அதை உட்கொண்டு ஊர் ஊராக சுற்றிக் கொண்டிருப்பேன், இந்த உடலை விட்டு ஆன்மா பிரியும் வரை. மிகவும் ஞானமுள்ளவராக இருக்கிறீர்கள். உங்கள் பேச்சில் வேதனையும் விரக்தியும் வேதாந்தமும் உதிர்கிறது. ஒருவேளை வேத சாஸ்திரம் பயின்றவரா? என்ன பயன்? பயின்ற என்ன பயன்? வேதம் என்ன சொல்கிறது? வாழ்க்கை முறையை விளக்குகிறது. ஆனால் என் நிலையோ சராசரி வாழ்க்கையிலிருந்து விலகி, உற்றார் உறவினரை சொந்த பந்தங்களை விட்டு விலகி வரவேண்டிய கட்டாயம். உங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஆத்ம ஞானியை பார்க்கும் உணர்வுதான் அடியேனுக்கு ஏற்படுகிறது. என்ன ராமானுஜா, நான் உனக்காக அங்கு காத்துக் கொண்டிருக்கிறேன். நீ இங்கு யாருடன் இத்தனை நேரம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? இவர் கோசகன், தேசாந்திரி. நமஸ்காரம். நமஸ்காரம். 2 நாட்களாக எந்த உணவும் உட்கொள்ளவில்லையாம். தரையில் கிடந்த தேங்காயை உட்கொள்ள இருந்தார். அதுதான் யார் என்ன என்று விசாரித்துக் கொண்டிருந்தேன். இவர் அடியேனின் தந்தை. மிகவும் உன்னதமான ஒரு புத்திரனைத்தான் பெற்றெடுத்திருக்கிறீர்கள். அப்பா, இன்று இவரை நம் அகத்திற்கு அழைத்துச் செல்லலாமா? தாராளமாக. இதில் கேட்க என்ன இருக்கிறது? வாருங்கள் சுவாமி, இன்று நம் அகத்திலேயே உங்களுக்கு அமுது படைக்கிறோம். இருக்கட்டும், உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? நீங்கள் என்னை அழைத்துச் செல்வீர்கள். ஆனால் அகத்தில் உள்ள பெண்களோ திடீரென இப்படி அழைத்து வந்தால்
அமுது படைக்க நாங்கள் எங்கே செல்வது என்று கோபித்துக் கொள்ளலாம். என்னால் யாருக்கும் எந்த சங்கடமும் வேண்டாம். இதில் எந்த சங்கடமும் இல்லை. நித்தியப்படி யாராவது ஒரு அதிதியை அகத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு அமுது படைப்பது எங்கள் வழக்கம். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள பல அகங்களில் இது பழக்கப்பட்ட ஒன்று. ஆகையால் நீங்கள் தயங்காமல் எங்களுடன் வரலாம். வைணவர்களை வரவேற்று உபசரிப்பது ஒவ்வொரு வைணவனின் தலையாய கடமையாகும். நீங்கள் மறுக்காமல் வர வேண்டும். உங்களை ஒரு அதிதியாகத்தான் நாங்கள் பாவிக்கிறோம். தயவு செய்து வாருங்கள். பெருமாளின் திருவுள்ளம் அதுவானால் அப்படியே நடக்கட்டும். மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள். வாருங்கள், போகலாம். அப்பா குரேசா, நாளை மறுநாள் வேணுகோபாலனின் அகத்தை சேர்ந்தவர்கள் நமது அகத்திற்கு எப்பொழுது வருவதாக சொல்லி இருக்கிறார்கள்? காலை அனுஷ்டானங்களை முடித்து உடனேயே வந்து விடுவதாக சொல்லியிருக்கிறார்கள் தந்தையே. நல்லது. எந்த தடங்களும் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்க வேண்டும். வேணுகோபாலனின் மனதை யாரும் குழப்பிவிடக்கூடாது. இல்லை தந்தையே, அவன் மிகவும் உறுதியாகவும் முடிவாகவும் இந்த கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டான். நாளை மறுநாள் நம் அகத்தில் அவன் அகத்துக்காரர்களோட பேசி முடித்த கையோடு கல்யாணம். நாளை நடக்கப் போகும் கல்யாண நிச்சயத்தை பற்றி இனி யோசிக்க ஒன்றுமே இல்லை. கணக்கு பிள்ளையின் மூலம் கருத்தாக வேணுகோபாலிடம் தெரிவித்து விட்டேன். என்ன கணக்கு பிள்ளை, குரேசன் சொன்னதை போல் வலியுறுத்தி விட்டீர்களா? ஆமா யசமா, வேணுகோபாலை நேராக சந்தித்து தெளிவாக சொல்லிவிட்டேன். அவர் தன் அகத்துக்காரர்களுடன் சேர்ந்து கண்டிப்பாக நாளை மறுநாள் காலை இங்கு வந்து விடுவார். நல்லது. குரேசா, ஏகப்பட்ட சுற்றத்தினர்களை எல்லாம் கூட்ட வேண்டாம். நல்ல காரியம் ஒன்று பெரிய பிரச்சனையை தாண்டி நடக்க இருக்கிறது. கண்ணும் காதும் வைத்த மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்துவதுதான் சாக்கியமானது. தேவையின்றி ஊரை கூட்டினால் அதிலிருந்து யாராவது ஏதாவது விபரீதமான கருத்துக்களை கூறி நல்ல வைபவத்தை கலைக்க பார்ப்பார்கள். எனவே இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமே இருந்தால் போதுமானது. சரியா? தங்கள் அறிவுரைப்படித்தான் அனைத்துமே செய்யப்பட்டுள்ளது. கணக்கு பிள்ளை, சொல்லுங்க யசமா. அடியேன் சொன்னது போல் ஓலைகளை தயாரித்து விட்டீர்களா? நாளை சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் அந்த பத்திர ஓலையை வேணுகோபால் அகத்தினர்களிடம் சேர்த்து விட வேண்டும். அனைத்தும் தயாராக இருக்கிறது யசமான். தாங்கள் என்னிடம் நாளை குறிப்பால் உணர்த்தியவுடன் தங்களிடம் சேர்ப்பிக்கிறேன். நல்லது. என்ன குரேசா, என்ன பத்திர ஓலை அது? தந்தையே, தாங்கள் நிச்சயம் அடியனின் எண்ணத்திற்கு அனுமதிப்பீர்கள் என்ற தைரியத்தில் ஒரு ஏற்பாட்டினை செய்திருக்கிறேன். அதாவது ஆண்டாளின் ஜாதக தோஷம் பற்றி தெரிந்தும் வாழ்க்கை அளிக்கும் வேணுகோபாலனுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கும் ஒரு ஏற்பாட்டினை செய்து தர நிச்சயித்திருக்கிறேன். என்னப்பா அது? தந்தையே, அன்று அடியேன் ஆண்டாளின் கல்யாணம் பற்றி கோரிக்கை வைத்தவுடன் என் வார்த்தைக்கு வலு சேர்க்கும்படி உறுதியளித்தான் வேணுகோபாலன். அதற்கு நம் அகத்திலிருந்து ஒரு வெகுமதியை அவனுக்கு அளிக்க தீர்மானித்திருக்கிறேன். அதாவது நம் தென்னந்தோப்பை அடுத்து இருக்கின்ற நிலப்பரப்பிலிருந்து ஒரு 4 வேலி நிலத்தை வேணுகோபாலின் பெயரில் கிரயம் செய்ய சொல்லியிருக்கிறேன். அதற்கு நிச்சயம் தாங்கள் அனுமதி அளிப்பீர்கள் என்று அடியேன் நம்புகிறேன். மிகவும் அற்புதமான காரியம், சிறந்த சமயோஜிதமான செயல், முறையான பரிசும் கூட. கல்யாணம் முடிந்துதான் பந்துக்கள் சம்பாவனை கொடுப்பார்கள். நீ முன்பே அதை செய்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி இருக்கிறாய். மிகவும் உயர்ந்த வெகுமதியை தீர்மானித்திருக்கிறாய். இதற்கு என் அனுமதி எதற்கு? குரேசா, தாராளமாக செய். மிக்க சந்தோஷம் தந்தையே. அடியன் தாசன். கணக்கு பிள்ளை, நீங்கள் சென்று மற்ற ஏற்பாடுகளை கவனியுங்கள். சரிங்க யசமா. நமஸ்காரம். நமஸ்காரம். வாருங்கள். ஏதோ முக்கியமான உரையாடலை இடைமறித்து விட்டோமோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. சுதர்சனத்தின் மகள் ஆண்டாளின் கல்யாண ஏற்பாட்டை பற்றி தான் உரையாடிக் கொண்டிருந்தோம். சரியான சமயத்தில் தான் தாங்களும் வந்திருக்கிறீர்கள். என்னமோ சுவாமி,
தங்களின் ஆசீர்வாதத்தால் அனைத்தும் கைகூடி வந்திருக்கிறது. அடியேனின் ஆசீர்வாதம் இருக்கட்டும், அது எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. ஆனால் இளைஞர்கள் தங்களுக்குள் கலந்து ஒரு உன்னதமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஆம் சுவாமி, மிகவும் சரியாக சொன்னீர்கள். இன்றைய இளைய தலைமுறைகள் பலவற்றையும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுகிறார்கள். பல பேருக்கு வழிகாட்டியாகவும் திகழ்கிறார்கள். அவர்களுக்கு கோடானு கோடி நன்றிகள். அவர்களை நினைத்து ஆச்சரியமும் சந்தோஷமும் ஏற்படுகிறது. ஆனால் உமக்கிருக்கும் சந்தோஷம் சுதர்சனத்திடம் பிரதிபலிக்கவில்லையே. ஏன் சுதர்சனம்? சந்தோஷப்பட வேண்டிய இந்த முக்கியமான நேரத்தில் ஏன் சோகமாக இருக்கிறீர்? என்ன காரணம்? சுவாமி, பயம்தான் காரணம் சுவாமி. எடுக்கப்பட்டுள்ள முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்குமா அல்லது வேறு ஏதாவது சங்கடத்தை கொடுத்து விடுமா என்ற பயம்தான் சுவாமி அடியேனை வாட்டி வதைக்கிறது. சுதர்சனம், இந்த நேரத்தில் உன் பயமும் கவலையும் தேவையற்றது. அதானே சுதர்சனம், என்னிடம் வந்து இவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றுதானே சொன்னீர். அதனால் தானே இங்கு வந்தோம். இப்போது பயம் அது இது என்கிறீரே. இல்லை, அதற்கில்லை. எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய உபகாரம் செய்திருக்கிறீர்கள். அதை போற்றி பாராட்ட அடியனுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த பிள்ளையாண்டானும் மிகவும் பெரிய மனது வைத்து இந்த கல்யாணத்திற்கு மனப்பூர்வமாக சம்மதித்திருக்கிறான். பிறகு என்ன? கன்னிகாதானம் என்கிற மிகச்சிறந்த காரியத்தை செய்ய போகிறீர். பெரிய பாக்கியம்தானே உமக்கு? அடியேனுக்கு பாக்கியம்தான். ஆனால் என் மகள் ஆண்டாளை கைத்தலம் பற்றுவதால் அந்த மருமக பிள்ளைக்கு ஏதும் துர்பாகியம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் சுவாமி. என் பெண்ணின் தோஷம் அந்த பிள்ளையை தாக்காமல் இருக்க வேண்டுமே என்ற பயமே அடியேனுக்கு மேலோங்கி நிற்கிறது. சக வைஷ்ணவர் ஒருவருக்கு பெருத்த சங்கடம் ஏற்பட்டுள்ளது. அதனால் அவர் குடும்பமே தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு சென்றிருக்கிறது. அந்த பிள்ளை சொன்னா கேட்டுக்கிறேன். அதனால தான் புருஷன் வீட்டில் வாழப்போகும் பொன்னேன்னு பாடினது காரணம். சொன்னா கேட்டுக்கிறேன். அதுதான்.